السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: لا عدو ولا طيرة ولا حامد ولا سفر، أو قال كما عليه الصلاة والسلام. قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லா புகழையாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வுக்கு மேல் மக்களே, வெள்ளிக்கிழமை புனிதமான நாள். இந்த நாளில் எவ்வளவு விரைவாக பள்ளிக்கு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக வருவது நன்மைகளை அள்ளி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு வெள்ளிக்கிழமை மகத்துவத்தை புரிய வைப்பானாக. ஆமீன். சஃபர் மாதம் வெற்றியா வெறுமையா என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு செய்தி எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை கொடுத்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தை படைக்கின்ற பொழுது நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து படைத்து விட்டார். தன்னுடைய அடியார்களுக்கு தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே அல்லாஹ் ரிஸ்கையும் ஆயுளையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து எழுதிவிட்டார். தாயின் கருவறையில் படைப்பதற்கு முன்னால் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மனிதர்களை படைப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளை பற்றி முஸ்லிம் சமூகத்திடத்திலே தவறான நம்பிக்கை காலகாலமாக உள்ளத்திலே உருவாகி இருக்கின்றது. சமூகத்திலே சஃபர் மாதம் வந்துவிட்டால் சோதனைகளும் குழப்பங்களும் அதிகமாகிவிடும் என்ற ஒரு தவறான கண்ணோட்டம் முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு சாராருக்கு ஒரு பெரிய நோய் மாதிரி காலகாலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் மட்டும் சில மனிதர்கள் என்ன செய்வார்கள்? காலமெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து தோன்றுவார்கள். சஃபருடைய மாதம் தோன்றிவிட்டால் பள்ளிக்கு கூட வர மாட்டார்கள். சஃபருடைய மாதம் தோன்றிவிட்டால் நம்மில் எத்தனையோ பேர் சுபகாரியம் நிக்காஹ் செய்து வைக்க மாட்டார்கள். சஃபருடைய மாதத்திலே புது வீடு கொடுத்தலும் போக மாட்டார்கள். வேலைதான் முடிஞ்சிருக்கும், கொடுத்தலும் போறதுதான் பாக்கி, போக மாட்டார்கள். கஷ்டப்பட்டு அழுதப்பட்டு அப்படி இப்படி வீட்டை கட்டி இருப்பாங்க. சஃபர்ல அது பினிஷிங் ஆனதுனால கொடுத்தலும் போயிருக்கலாம். ஆனா சஃபர்ன்றதுனால தள்ளி வச்சுக்குவாங்க. இந்த சஃபர் மாதம் வந்துச்சுன்னா எத்தனையோ பேர் புதிய தொழில் தொடங்குவதற்கு எல்லாமே தயாரா இருக்கும். ஆனா தொழில் தொடங்க மாட்டாங்க. தொழில் தொடங்குவதற்காக சாதாரண உழைப்புல பெரிய உழைப்பு போட்டிருப்பாங்க. எல்லாம் கைகூடி வந்திருக்கும். சஃபர் ஒன்று நடுவில் வந்ததுனால அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. சஃபருடைய மாதம் வந்துருச்சுன்னா நம்மள நிறைய பேரு காலகாலமா தன்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் பெண் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கேயுமே கிடைக்காது, வருஷ கணக்கில் பார்ப்பாங்க. சஃபர் மாதத்துல அது வரும், கைகூடி வரும், நல்ல சம்பந்தம், தங்கமான மனிதர்கள். ஆனா சஃபர் ஒன்று நடுவில் வந்ததுனால அவங்க ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க, வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி
விஷயத்திலும் ஒரு முட்டுக்கட்டையாக இந்த சமூகத்தில் முஸ்லிம்களில் ஒரு சாரார் சஃபரை மாத்திரமே முசீபத்தோடு நினைத்துக் கொண்டு, இது நேற்றும் அல்ல, காலங்காலமாக இந்த ஒரு கேவலம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒழிச்சு கட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைமுகராக இந்த உம்மத்துக்கு அனுப்பி வைத்தான். வந்த நபிகள் நாயகம் தஹத்தி கதமின் மௌதூன், எல்லா மூட பழக்கங்களும், எல்லா அறியாமை எல்லா கேவலமான மடமுத்தனங்களும் என் பாதத்துக்கு கீழ் போட்டு நான் புதைத்து விட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு ஏழு முஸ்லிம்களுக்கு பிறகு ஏழு விதத்தினாக பெருமானார். இப்படி ஒன்றொன்றாக 1000 மடங்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம். சொன்னது ஒரு 4-5 தான் பட்டியல். இந்த சமூகத்தில் இது மாதிரி 1000 இருக்கு. இந்த சமூகத்துக்கு காலம் கத்தனா ஒன்றுதான். இந்த சமூகத்துக்கு நரி முகத்தை முடிச்சா நல்லதுன்னு, பூனை குழுல வந்துச்சுன்னா ஆபத்துன்னு, சொல்லாம கொள்ளாம இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா ஏதோ வர்க்கத்து மொத்தமா வலிச்சு போயிருந்து நினைப்பாங்க. இப்படி 1000 விஷயங்கள் இந்த சமூகத்திலே இவர்களாகவே கற்பனை செய்து கொண்டு, இவர்களாக தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக ஒரு மூட பழக்கத்தில், ஒரு மூட நம்பிக்கையில் காலங்காலமாக தான் வாழ்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய சந்ததிகளே அப்படி வாழ சொல்கிறார்கள். அந்த புள்ள மதரசாவுக்கு போய் ஒழுக்கமா அஜத்து சொல்றதை கேட்டு சஃபர்லாம் ஒரு முசீபத்து கிடையாது, பீட கிடையாது, அந்த புள்ள தெளிவா இருக்கும். ஆனா வீட்டுல இருக்கிற பாட்டியா இருக்கிறாங்க பாருங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. உனக்கு தெரியாது, நீ சும்மா கிடையாது, இது எங்க கொள்ளு பாட்டி காலத்துல நாங்க செஞ்சுட்டு வரோம், அதனால நீ எதுவும் பேசாத, இது அப்படிதான் நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி திருப்பி வாழக்கூடிய இந்த கால தலைமுறையை கூட கடந்த காலகாலமாக சஃபரை முசீபத்தாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாரார் புதிய தலைமுறையில் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், லா சஃபர். சஃபருடைய மார்க்கம் என்பது அது பீடை கிடையாதுன்றாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த விதத்தையும் மூட நம்பிக்கையும் பெருமானார் அடித்து நொறுக்குவது போன்ற ஒரு வார்த்தை சொன்னார்கள், தஹத்த கதமின் மௌதூன், எல்லாம் என் பாதத்திற்கு கீழ் போட்டு நான் புதைத்து விட்டேன். பிறகு 7 மூட பழக்கங்கள் சொல்வது யாரு? நபிகள் நாயகம். அப்படி ஒண்ணு இருந்திருந்தா பெருமானார வலியுறுத்தி இருப்பாங்க. என் உம்மத்தாருங்க சஃபர்ல வீடு கொடுத்தல போகாதீங்க, சஃபர்ல நிக்காக்கள் நடத்தாதீங்க, சஃபர்ல வியாபாரம் தொடங்காதீங்க, ரசூலுல்லாஹி சொல்லி இருப்பாங்களே, எங்கேயுமே ஹதீஸ்ல சொல்லலையே. அப்ப இந்த உம்மத்துல இவங்க வழிகெடுக்கிறது யாரு? இவங்களுடைய மனசாட்சி. இவங்களே எதையாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு தவறான புரிதல்ல இந்த உம்மத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சஃபருடைய மாதம் வெற்றியா வெறுமையா என்ற தலைப்பு நீங்கள் உள்நோக்கி பார்க்கின்ற பொழுது சஃபர் என்று சொன்னால ஒரே வார்த்தை தான், அது வெற்றி தான், வெறுமை கிடையாது. வெறுமை சொன்னா என்ன? காலி இடம், எதுவுமே இல்லாம போறது, மொத்தமா வலிச்சுட்டு போறது. இந்த உம்மத்துல நினைச்சிட்டு இருக்கிறாங்க சஃபர் வந்தா எல்லாம் வெறுமையாயிரும், வறட்சி உண்டாயிரும், வறுமை உண்டாயிரும், நமக்கு எதுவுமே நீக்காது என்று இந்த சமூகத்தில் இவர்களாக ஒரு கற்பனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒரு இடத்துல சஃபர் வெற்றியா வெறுமையா என்று கேட்டால் அடித்து சொல்லலாம். சஃபர் என்று சொன்னால் அது வெற்றி என்று நீங்கள் தெளிவாக சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் அரபு மக்கள் என்ன செய்வார்கள்? சஃபர் மாதம் ஏன் அவங்க பேர் வச்சாங்கன்னா, சஃபர்ன்றது நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய நாம வச்சிருக்கிறது கிடையாது, இது அரபு காலத்தில் அவங்க வைத்த பேரு. முஹர்ரம், சஃபர், ரபீல் ஆகிர். அந்த சஃபர் ஏன் வச்சாங்கன்னா, கடைசி ஹஜ் மாதம் ஹஜ் செஞ்சுட்டு மக்காவை தாடி போயிட்டு அவங்க சொந்த பொருள் போயிடுவாங்க, மக்காவை தாடியா நடக்கும். அந்த ஒரு கண்ணோட்டத்துல கூட்டமாக இருந்த ஒரு காலத்துல இன்னைக்கு வெறிச்சோடியா இருக்கிறது. சஃபர் என்பதற்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு அர்த்தத்தை வைக்கிறாங்க. சஃபரில் என்ற வார்த்தைக்கு எல்லாம் காலி என்ற அர்த்தத்தை வைக்கிறாங்க. சில அரபுகள் என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்வாங்க. ஒரு போர் அறிவிச்சாலோ அல்லது ஒரு வியாபாரம் வந்துட்டாலோ அந்த சொந்த ஊரை விட்டு செய்வாங்க, எல்லாத்தையும் பெட்டி பிடிக்க கட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறதுக்கு என்ன செய்வாங்க? பிரயாணம் பண்ணும் பொழுது இதை எல்லாத்தையும் வலிச்சு கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பெட்டி கட்டிட்டு போற அந்த நிலைக்கு மார்க்கத்தில் உள்ள உலமாக்கள் சஃபருக்கு இந்த அர்த்தத்தை வைக்கிறார்கள். இதை என்ன செய்கிறார்கள்? நம் சமூகத்தில் உள்ள முஸ்லிம்கள் சஃபர் என்று சொன்னால் எல்லாம் வலிச்சு போறது, எல்லாம் தொடர்ச்சி எடுத்து போறது என்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்தை யார் சொல்லி மாற்றினார் என்று தெரியவில்லை. காலங்காலமாக இந்த
இந்த தவறு நடந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் லைஸல் பிர்ரபி அன் தஅக்கும் பியூத்தன் துருபியா வலாக்கின்னல் பிர்ர பியூத்த. ஆரம்ப காலத்திலே அந்த அரபு மக்கள் என்ன செய்வார்கள், தன்னுடைய வீட்டு வாசல் வழியாக வர மாட்டார்கள், வீட்டு கொல்லப்புற வழியாக வந்து செய்வாங்க. எங்கேயாவது வெளியே போவாங்க, ஒரு காரியத்துக்கு வெளியே போறதா இருந்தா கொல்லப்புறத்துக்கு போவாங்க, வீட்டு வாசல் வழியா போக மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டு வாசல் வழியா போனா ஏதாவது அவங்களுக்கு அவசரமா ஆகிரும், ஏதாவது தவறுலாம் நடந்ததுன்னு சொல்லி அவர்களாகவே ஒன்று நினைத்துக் கொண்டு கொல்லப்புறத்துல போவாங்க. இதை இறையச்சம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ் சொல்றான் மனிதகா வலக்கின்னல் பிர்ரபின் அபுவா பழக்கும் புயூத்தன் அபுவாபியா. இது கிடையாது, நீங்க கொல்லப்புறத்துல போறது கிடையாது இறையச்சம், வாசல்ல போவதுதான் உங்களுடைய சிறந்த பண்பு. அதே நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சுவதுதான் இறையச்சம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அடுக்கடுக்காக லா அபுவ ஆந்தை சமூகம் கிடையாது, வலா தீர பறவை சமூகம் கிடையாது, வலா ஆமது ஜோசியம் கிடையாது, வலா சஃபர சஃபர் என்பது பீடை கிடையாது என்று 1446 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் இன்றைக்கும் ஹதீஸிலே பதிக்கப்பட்டுள்ளது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறியாமை காலத்தில் வாழக்கூடிய அரபு மக்கள் என்ன செய்வார்கள், வெளியூர் பயணம் போறதா ஒரு புறாவை ஒரு பறவையை பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த பறவையை பிடிச்சி என்ன செய்வாங்க, வீட்டு வாசல்ல அதை பறக்க விடுவாங்க. அப்படி பறக்க விடுகின்ற பொழுது அந்த பறவை வலது பக்கமாக பறந்தால் பிரயாணம் போகலாம் என்று அர்த்தம், அந்த பறவை இடது பக்கமாக பறந்தால் பிரயாணம் போகக்கூடாது என்று அர்த்தம். இவர்களாகவே ஒன்று வைத்துக் கொண்டார்கள், பெரிய அறிவு மேதாவிகள். இப்படி வலதுபுறமாக பறப்பதை வைத்தும் இடதுபுறமாக பறப்பதை வைத்தும் ஒரு பிரயாணத்தை முடிவு செய்கின்ற வழிகட்ட முட்டாள்களை அரபுலகத்தில் அன்றைக்கு பார்த்திருக்கலாம். ஒரு மனிதனான பிறகு சுய அறிவை பெற்று பகுத்தறிவை பெற்று படைப்பில சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் நம்மை பாராட்டி பேசியிருக்க, ஒரு சொந்த விஷயத்திற்காக சொந்த காரியத்திற்காக தான் கூட முடிவெடுக்க முடியாமல் ஒரு பறவை எந்த திசையில் வேண்டுமானாலும் பறக்கலாம், வலது பக்கம் பறக்கலாம், இடது பக்கம் பறக்கலாம். அதுக்கு சிக்னலா இருக்கு பறவைக்கு, இல்ல நீ இந்த பக்கம் பறக்கணும் யாராவது கண்டிஷன் போட்டுருக்காங்களா, அது வலது பக்கம் போனா ரைட்டு வண்டியை கலப்பு, ரெண்டு பக்கம் போனா போகாத உட்காந்து உட்கார்ந்து. இதெல்லாம் இன்றைக்கு நேற்று இல்லை, அலுவலகத்துல இருந்து இந்த கெட்ட கூட பழக்கம் இருந்து கொண்டு இருக்கு. அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுடைய சந்ததியினர்கள் இன்னைக்கு நாம என்ன பண்ண தெரியுமா, வெளியே அவசரமா போகும் பொழுது பொதுவா உலமாக்கள் சஃபர் பயான் பண்ணும் போது கொஞ்சம் சீரியஸா பேசவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த பயான் முழுக்க ஒரே வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கேலி கூட்டி உண்மையாக தெரியுது, கொஞ்ச நேரம் கேலி கூத்துல மோசமான கேலி கூத்து. ஹதீஸ்லயும் இருக்காது, குர்ஆன்லயும் இருக்காது, இவங்களா ஒரு வேதத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அன்னைக்கு அவங்க பறவை வச்சு வெளியே போனாங்க. இன்னைக்கு இந்த சமூகத்துல ஒரு பூனை குடும்ப வந்துருச்சுன்னா இவங்களா ஒரு கற்பனை, தாடி வந்து மோதிட்டா என்ன செய்ய, பஸ் வந்து மோதிட்டா என்ன செய்ய, நமக்கு ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய, இவருக்கு பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா இவர் நினைக்கிற கற்பனை பார்த்தீங்கன்னா இப்ப அபாரமா இருக்கும். என்ன சொல்லுவாங்க, பூனை குறுக்க வந்தா சபனுவாங்க. சரி, அவங்கள்ட்ட பூனை குறுக்க வந்தா சபனம், வேற எதுப்பா நல்ல சபனம், நரி வந்துதான் நல்ல சபனம், நரி முகத்தை நல்ல சபனம். அப்ப நரிய தாண்டி கொண்டு வளர்க்க வேண்டியதானே, ஆனா நரிய வளர்க்க மாட்டாங்க. நிறைய நல்ல சகனம் சொல்ற அறிவு மேதாவிகள் பூனையை குறுக்க வளர்த்து கொடுப்பாங்க. காலம் முழுக்க பூனைக்கு பால் கொடுப்பாங்க, முட்டை எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா பூனை குறுக்க வந்துருச்சுன்னா அது கெட்ட சகனம். எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின முட்டாள்களாக ஒரு அறியாமையில் வாழக்கூடிய ஜாகிகளாக இன்னும் வாழ்ந்துருக்கிறது. ஒரு ஆண் கம்மல் ஆயிடுச்சு, நபி மொழி கம்மல் ஆயிடுச்சு, இறுதி தூதர் ரசூலுல்லாஹ் தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இஸ்லாத்தின் படி வாழ்வதுதான் நம்முடைய கடமை என்று தெரிவதற்கு பின்னாலும் கூட ஒரு சமூகம் இன்னமும் மூடத்தனமாக மடமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்குன்னா சில வியாபாரிகள் இதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. பூனை பொருட்க வந்துருச்சா பூனை வெளியே போகக்கூடாது, இந்த இது நீங்க 2 நாளைக்கு சாப்பிடுங்க, இப்படி நடந்துருச்சா நீங்க இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுக்குன்னு சில பேர் என்ன செய்யறாங்க, டைம் டேபிள் டேட் போட்டு டைமிங் போட்டு இந்த டைம்ல வந்து என்ன பாருங்க, நான் இப்ப இங்க இருப்பாங்க அங்க இருப்பேன் என்று இதற்கென்ற சில வியாபாரிகள் இஸ்லாத்திலும் இருக்கிறார்கள், பிற சமுதாயத்திலும் இருக்கிறார்கள். நம்ம மக்கள் உயிர் மேல ஆசை வைத்து நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசைக்காக வேண்டி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படாததை ஒரு பெரிய உண்மை என்று நம்பிக்கொண்டு காலகாலமாக பரிந்தாம் மொழிகளாக இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அல்லாஹ் உலகத்தில் நம்மை படைக்கின்ற பொழுது
நன்மையும் தீமையும் சேர்த்து தான் படைத்திருக்கிறான். தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்னாடி நமக்கான ரிசல்ட்டையும் ஆயுளையும் அல்லாஹ் முடிவு செஞ்சுதான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதற்கு நம்பி இது போன்று வாழ்வது ஒரு கேவலமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. ஒரு அரண்மனையில் ஒரு ராஜா இருந்தார். ராஜாவை சுத்தி எப்பவுமே அமைச்சர்கள் ஒன்னா உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அப்போ ராஜாவுக்கு யாரோ ஒரு தோசைக்காரர் சொல்லி இருக்கிறான், ராஜா நீங்க கழுத முகத்துல முடியுங்க, ஒரு நல்ல சமம் அப்படின்றான். உடனே ராஜா என்ன பண்ணாரு, ஒரு கழுதை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த ஒரு அமைச்சர் சொன்னாரு, வேணாம் கழுதையெல்லாம் கூட்டிட்டு வராங்க ராஜா. ஏன் கேட்ட போது ராஜா கேட்டதுக்கு அமைச்சர் சொன்னாரு, கழுதை கேட்டா குட்டிச்சுவருவாங்க, அந்த கழுதை நீங்க இங்க அரண்மனை கூட்டி வந்தா அந்த அரண்மனை குட்டிச்சுவரா போயிடும், அதனால கழுதை இங்க கூட்டிட்டு வரலன்னா தினம் வந்துட்டு போற மாதிரி ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் ஆலோசனை கொடுக்க ராஜா என்ன செஞ்சார், தினம் ஒரு கழுதையை வந்து ஒரு சலவை கூப்பிட்டு ஒரு கழுதை வேலை பேசுறாரு, தினம் நீ வந்து கழுதைய நான் தூங்கி எந்திரிச்சோன்னா அது முகத்தை என் முகத்தோட நீ காட்டணும். இப்போ கடைசியில் அந்த சலவத்துக்கு என்ன பண்றாரு, தினம் கழுதையை கூட்டி ஒரு வேலையா போச்சு. கூட்டி அந்த ராஜா போன்ற கழுதையை காமிக்கிறது போயிடுறது. இப்படியே ரொம்ப நாளா நடக்குது. வாசல்ல அரண்மனை வாசல்ல அந்த காவலாளி நிற்பாங்க. இந்த கழுதையை கூட்டிட்டு போறது வந்தவரு ஒரு நாள் என்ன பண்ணாரு, சிரிச்சுட்டார். கழுதையை கூட்டி வெளியே போக சிரிச்சுட்டார். காவலாளி கேட்கிறாரு, ஏன்பா சிரிக்கிற, உன் வேலையை தானே செய்யற, எதுக்கு சிரிச்சிங்க போற? அப்ப அந்த கழுதையை கூட்டிட்டு வந்தவர் சொல்றாரு, இல்ல ராஜாவுக்கு எந்த பைத்தியக்காரர் சொன்னது இல்ல, ராஜாவை முட்டாள்தனமா நம்பிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறாரு. என்னப்பா நடந்துக்கிறாரு, கழுத முகத்துல முடிச்சா நல்ல சமன்றாரு, நான் பிறந்ததுல இருந்து கழுதையோட தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு நாள் கூட நல்லது நடந்ததே இல்லையே. கழுத கட்டா குட்டிச்சோறுன்றாரு ஒரு அமைச்சர், காரணம்னா அந்த கழுதையை கட்டி குடிச்சுதான் நான் வாழ்ந்துருக்கிறேன், என் ஊரு பெரிய ஒரு மாளிகை கிடையாது, கோபுரமும் கிடையாது, வீட்டு கொண்டாயத்தான் இருந்து இருக்குது. இப்ப இந்த அமைச்சர் இந்த ராஜாவுக்கு எந்த பைத்தியக்காரன் சொன்னான்னு தெரியல, இவர் அதை நம்பிக்கை என்ன செஞ்சிருக்கிறாரு, முட்டாள்தனமா மூட நம்பிக்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கழுத மேற்கிறன்னு இருக்கிற பகுத்தறிவு கூட ஒரு அரண்மனையின் சொந்தமாக அரசாங்கம் என்று மாறுபட்டி கொண்டு ராஜாவுக்கு இல்லாமல் சொன்னா இங்க இத குழப்பத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கு எல்லா காலத்திலுமே. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான், அஃபலா யததப்பருன் குர்ஆன், குர்ஆனை சிந்திப்பவர்கள் உங்களில் யாரும் இல்லையா, குர்ஆனை ஆராய வேண்டாமா, குர்ஆனை நீங்கள் படிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கேட்கிறார். நான் எத்தனையோ பயான்களை சொல்ல ஞாபகம் உண்டு, குர்ஆன் தர்ஜுமா நீங்கள் படிக்காத வரைக்கும் உங்களை ஏமாற்ற ஒரு கூட்டம் தயாராக இருந்து கொண்டே. குர்ஆன் தர்ஜுமா படிங்க, குர்ஆன் தர்ஜுமா படிக்க படிக்க ஈமான் வலுப்பெறும். இஸ்லாமில் எது சரி எது தப்பு என்று புரிய வரும். குர்ஆனை தொடாமல் அதை படிக்காமல் வெறுமனே ஒரு முஸ்லிம்களாக வாழ்ந்துட்டு போனோம்னா நம்மளை எல்லாருமே ஏமாற்றத்துக்கு தயாராக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனை பேர் வீடுகளில் எவ்வளவு மார்க்கத்துக்கு புறமான செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஒண்ணு ரெண்டா எத்தனை புறமான விஷயங்கள். வீட்டு வாசல்ல தர்பூசணி வச்சா பூசணிக்காய் வச்சா வீட்டுல உள்ள எல்லா தந்திரிஷியும் போயிடும். வீட்டு மேல இருக்கிற தந்திரிஷா அந்த பூசணிக்காய் எடுத்துமா உள்ள என்ன காந்த சக்தி இருக்கா, மடமத்தனமா இல்லையா? இதெல்லாம் இதை எதிர்த்து கேட்டாலும் சண்டை. நல்லடியார்களே, எத்தனையோ வீட்டு வாசல்களில் படிகார கற்களை கொண்டு வந்திருப்பாங்க. கோடி கணக்குல வீட்டை கட்டிட்டு எங்க தெருமுனையில இருக்கிற கல்லை கொண்டாந்து வாசலை கட்டிட்டு எல்லாமே என்ன செஞ்சிடும், வீட்டுல கந்திரிச்சு இந்த படிகார கல் அப்படியே இழுக்கும். அது எப்படி இழுக்கும்? நீ இன்ஜினியர் படிச்சிருக்க, டாக்டருக்கு படிச்சிருக்க, பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, புத்தி வேலை செய்ய வேண்டாம். இதுல வீட்டுல யாரும் ஒருத்தரமா சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு மங்கி போயிடுச்சா? எத்தனை வீடுகள்ல முதலிய வாசல்ல போட்டுருக்காங்க. கேட்டா பாபா வாங்கிட்டு போயிடுவாங்க. பாபா பாதுகாப்பாங்க. எந்த பாபா பாதுகாப்பாங்க? பாபாவுக்கே பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க. எத்தனை வீட்டு வாசல்கள்ல தாயத்துகளையும் தமிழ்களையும் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்கள், இது எதுவுமே மனித சமுதாயத்தை பாதுகாக்காது. நீங்க எந்த விஷயத்தை பாதுகாப்பா தேடி நீங்க போறீங்களோ அது ஒரு 6 மாசத்துக்கு வேணா உங்களுக்கு பாதுகாப்பு தரலாம். ஒரு தாயத்தை வாங்கி கட்டினாலும் அல்லது ஒரு தகடு வாங்கி மாட்டினாலும் இல்ல எதையாவது ஒரு ஓடி ஏதாவது வந்துச்சு நீங்க பண்ணாலும் ஒரு 6 மாசத்துக்கு ஜாம் நல்லா இருக்கலாம். அடுத்த 6 மாசத்துல அது உங்களை 2ஆ புரட்டி போடும். உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றும். அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே சக்தி வாய்ந்தவர். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நான் செய்து தருகிறேன் என்று அல்லது வேறு கடவுள் பெயரை சொல்லி நான் செய்து தருகிறேன் என்று யாராவது இந்த இடத்தில் வந்தாலும்
நீங்கள் போனாலும் முடிவு செய்து கொள்ளுங்கள், நீங்க போய் சேரக்கூடிய இடம் நரகம் என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு புதிய செயலும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை கூட்டிட்டு போய் நரகத்தில் விடும் என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சஃபர் மாதத்தில் அது வெற்றிக்கான மாதம், அது வறட்சிக்கான மாதம் அல்ல, அது வறுமைக்கான மாதம் அல்ல, அது தோல்விக்கான மாதம் அல்ல என்ற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தை முதலில் இந்த சமூகம் தூக்கி வெளியே போடணும். எங்களால் முடியும், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாங்கள் கண்டிப்பாக அதை நடத்தி காட்டுவோம் என்ற உறுதியை அந்த அரசு அந்த தவக்கல் முஸ்லிம்கள் உள்ளத்திலே அடிப்படையிலிருந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் சஃபர் மாதத்தை நம்மால் எதிர்த்து வாழ முடியும். இல்லாவிட்டால் நமக்கு சின்னதாக எறும்பு கடித்தாலும் சஃபர்ல எறும்பு கடிச்சிருந்தா அடுத்த ஒரு பாம்பு கடிக்கும் என்ற தவறான ஒரு பிம்பத்தை இன்றைக்கு இந்த சமூகத்தில் பணத்துக்காக எத்தனை பேர் கோடி ஆசாமிகள் உருவாகி இருக்கிறார்கள். ஹதீஸ்ல வரும், இப்னு ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கிறான், இன்னும் என்னை திட்டுகிறான், நானே காரணமாக இருக்கிறேன், நானே காரணமாக இருக்கிறேன், காரியம் அனைத்தும் என் கைவசம் உள்ளது. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், இரவை நான் பகலிலே புகுத்துகிறேன், பகலை நான் இரவிலே புகுத்துகிறேன். பெரும் பெரும் படைப்பை படைத்தவன் நான். காலமாக இருக்கக்கூடிய என்னை ஆதமுடைய மகன் ஏதாவது ஒரு தீங்கு ஒரு கோவிலை அவனை தொட்டு விட்டால் அவன் கேட்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுக்கு கண்ணி இல்லையா, அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா, அல்லாஹ்வுக்கு என் மீது பாசம் இல்லை என்று என்னை அவன் திட்டுகிறான். என்னை திட்டுவதால் நான் நோவினை படுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இங்க அல்லாஹ்வையே நோவினப்படுற ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குன்னா அதுதான் மூட பழக்கம், மூட நம்பிக்கை. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நமக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய அமல்கள் செஞ்சாலே போதும். நாம வாழ்ந்த வாழ்க்கை ராஜ வாழ்க்கை. இஸ்லாத்துல 5 வரை தொழுகை டைமிங் தான் வச்சுக்கிறோம். அதை விளங்கணும்னா எதுக்கு ஃபஜ்ர் 5 மணிக்கு, லோஹர் 1 மணிக்கு, அஸ்ர் 5 மணிக்கு, மக்ரிப் 6:45 பொழுது சூரியன் சாய்கின்றவன், இஷா 7:06 எதுக்கு இந்த டைமிங்ல பிரிச்சு வச்சுக்கிறாங்க? டைமிங்ல நீங்க தொழுகின்ற பொழுது அதனுடைய பறக்கத்தையும் உங்களுக்கான உலக வாழ்க்கையின் பாதுகாப்பை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். செய்ய வேண்டிய அமலை செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா உங்களுக்கான நன்மைகளும் கிடைக்காது. உங்களை எதிர்நோக்கி ஒரு முசீபத்து உங்களை அடைந்த தீரம் உங்களை பாதுகாக்க அல்லாஹ் பண்ண முடியாது. அல்லாஹ் என்ன செய்ய முடியும்? நீயா ஒரு விஷயத்தை தேடிக்கிட்ட, நீயா ஒரு தவறான விஷயத்தை போய் விழுந்துட்ட, நான் உன்னை எப்படி பாதுகாக்கணும் என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சஃபர் என்பது வெற்றி மாதம் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் இந்த மண்ணிலே அரங்கேறியிருக்கிறது. இஸ்லாத்திலே திருப்பு முனையாக இருந்தது ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் பயணம், அந்த ஹிஜ்ரத் பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கொண்டு சஃபருடைய 27ஆம் பிறையில் தான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். அது சஃபர் மாதம் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே இந்த மண்ணிலே முஸ்லிம்கள் மக்காவிலே சஹாபாக்கள் வாழ்கின்ற பொழுது அவருடைய கரங்கள் கட்டப்பட்ட நிலையில், அவர்கள் எதிர்த்து போராட நிலையில் பொறுமையாக இருக்கும் என்ற கட்டளையின்படிதான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். எப்பொழுது ஹிஜ்ரத் பயணம் புறப்பட்டார்களோ மதீனாவை போய் சேர்ந்ததற்கு பின்னால் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். ஜிஹாத் அல்லாஹ் கடமையாக்குகிறான், போரை கடமையாக்குகிறான். நீங்கள் அநீதம் இழைப்பதற்கு எதிராக போரிடலாம், உங்களுக்கு ஜிஹாத் அனுமதி என்ற ஆயத்தும் அல்லாஹ் எப்பொழுது இறக்கினான்? சஃபருடைய மாதத்துக்கு அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்குகிறான். அதே இந்த மண்ணிலே முஸ்லிம்கள் முதல் சந்தித்த முதல் போர் அபுவா என்று சொல்லக்கூடிய முதல் ஒரு ஜிஹாதை பெருமானாரும் சஹாபாக்களும் ஒன்றாக புறப்பட்டு சென்றார்கள். போர் நடக்கவில்லை, ஒப்பந்தம் மாத்திரம்தான் நடந்தது. முதல் போராக அபுவா என்ற அந்த போரும் சஃபருடைய மாதத்தில் தான் அரங்கேறியது. உலகத்தினுடைய தலைவர், சொர்க்கத்தின் தலைவி, அதிரவியலாருடைய மனைவியார், ஹசனுடைய தாயார், இவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டதும் சஃபருடைய மாதத்தில் இருப்பதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. பாத்திமா நாயகி திருமணம் முடித்து வைக்கின்றது அவருக்கு 19 வயது, அதிரவியல் அவருக்கு 24 வயது. உலகத்தினுடைய தலைவராக இருந்த பெருமானார் வீட்டு திருமணமும் கூட இன்றைக்கு இந்த சமூகம் சஃபர்ல திருமணம் வேண்டாம் என்று தள்ளி வைக்கக்கூடிய காலகட்டத்தில் பெருமானார் சஃபர்ல திருமணம் நடத்தி காமித்திருக்கிறார்கள். முத்தான 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார்களே. உங்க கூட்டின்படி சஃபர் முசீபத்துனா அதிரவியல் பாத்திமாவுக்கு சண்டை வந்திருக்கணுமே, 2 பேர் பிரிவு ஏற்பட்டிருக்கணுமே.
அதே சஃபருடைய மாதத்தில் இந்த உம்மத்தில் எத்தனை நல்ல விஷயங்கள் அதை அரங்கேறிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், மதீனாவிலிருந்து ஒரு 6 மைல் தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஹைபர் கோட்டையை பெருமானார் தன்னுடைய பாதுகாப்பில் கொண்டு வந்தது கூட இந்த சஃபருடைய மாதம் என்பதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இப்படி வழிநெடுக நீங்கள் ஹதீஸிலே வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது சஃபர் மாதத்திலே எத்தனையோ நல்ல சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றது. எத்தனையோ சஹாபாக்கள் கூட்டமாக இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயம் சொல்வதை போன்று சஃபர் வெற்றி மாதம் அல்ல, அது வெறுமையின் மாதம், வறுமையின் மாதம், வறட்சியின் மாதம், முஸ்லிமத்தின் மாதம் சொல்லுகிறார் அல்லவா. இது போன்ற எந்த நல்ல அன்பும் நல்ல இருக்கிறார். அல்லாஹ் தஆலா சஃபரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சஃபர் என்பதாக குறிப்பிடுவான். சஃபர் என்று சொன்னால் அது வெற்றி என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு சஃபர் மாதத்தை இன்றைக்கு இந்த உம்மத்தில் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய மாதத்தில் கடைசியிலே லாஸ்ட் ஒழுக்கத்துக்கு உதவுவார்கள். அது இஸ்லாம் தந்த பெயர் அல்ல, கூறுகட்ட மடமையில் உச்சத்தில் வாழக்கூடிய மடையர்கள் வைத்த பெயர் தான் ஒழுக்கத்து புதன். உலமாக்கள் சொன்ன பேர் கிடையாது, ஷரியத்தில் உள்ள பேர் கிடையாது. அதை விளங்கிக்குங்க. எத்தனையோ நவீன தலைமுறைகள் இன்றைக்கு புதுசாக இஸ்லாத்திலே நுழைந்தவர்களும் கூட இஸ்லாத்தில் ஒடுக்கத்துக்கு ஏதோ ஸ்பெஷலான டே, அதுல ஏதோ நல்ல அமல் செய்யணும், நல்ல பரிகாரம் பண்ணணும் சொல்லிட்டு இஸ்லாத்துல வரக்கூடிய புதுசா வரக்கூடிய நீங்கள் பண்ற ஒரு அறவே காலத்தான செயலை பார்த்துட்டு அவங்களும் வழிகட்டு போறாங்க. ஒடுக்கத்துக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. எந்த வீட்லயாவது ஒடுக்கத்துக்கு சாத்தியா உங்களை அகத்தை தயச்சு கூப்பிடாதீங்க. எந்த வீட்டிலையும் இது போன்ற ஒடுக்கத்துக்கு நாட்கள்ல ஒரு யாசின் ஓதுறதோ அல்லது கூரியா பாத்தியா ஓதுறதோ அல்ல அந்த நாட்களை சிறப்பிச்சு ஏதாவது ஓதுறதோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் என்றால் அது அடுத்த நாள்ல ஓதுங்க, அதுக்கு முன்னத நாள்ல ஓதுங்க, இல்ல அதே நாள்ல ஆசைக்காக ஓதுங்க. ஒடுக்கத்துக்காக நீங்கள் ஓதினால் எதை செய்தாலும் கேள்வி கேட்கப்படுவீர்கள், நரகத்துக்கு செல்லப்படுவீர்கள். எத்தனையோ ஊர்ல எத்தனையோ ஜமாத்து ஒடுக்கத்துக்கு அனுமதி தருது. ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தீனும் ஷரியத்தும் விளங்கியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை ஊர்கள்ல ஒழுக்கத்துக்கு கடைகள் போடுவதற்கும், எத்தனை ஊர்ல ஒழுக்கத்துக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்வதற்கும் ஒண்ணுமறியாத பாமர முஸ்லிம்கள் உங்களை நாடி அல்லாஹ்வில் இருக்கக்கூடிய, உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்த வேண்டும். பொறுப்பில் நீங்கள் வழிநடத்த வேண்டும். இது தவறு, இதற்கு அனுமதி கிடையாது, இது செய்யக்கூடாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டிய இடத்தில் நீங்கள் வாய்மொழி இருந்து கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை கேட்பானே. பொறுப்பில் வந்தாயே நீ, பொறுப்பில் இந்த காலகட்டத்திலே ஒடுக்கத்துக்கு ஒரு சமுதாயம் கொண்டாடியது, அதை ஏன் தடுக்கவில்லை? இதற்காக அனுமதி தந்தாய். ரசூலுல்லாஹ் செய்தார்களா, சஹாபாக்கள் செய்தார்கள் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பினால் நம்மகிட்ட இன்னும் பதில் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது ஹுதைபியா உடன்படிக்கையில பெருமானார் இடத்துல என்ன செஞ்சாங்க? ஹுதைபியா உடன்படிக்கை செஞ்சாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கை செய்யும் பொழுது அன்றைக்கு ஒரு கூட்டம் பொழுது இருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தலைமுறையா என்ன செய்யறாங்க? தொழுதுட்டு வந்துட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு விசாரிச்சாங்க, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உடன்படிக்கையில் இருக்கும் பொழுது தொழுதார்களா? அன்னைக்கு தொழுறாங்க. அதுக்கு அடுத்த முறை போகும்போது தொழுகை இல்லை. விசாரிக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட ஒரு சஹாபி சொல்லி காமிக்கிறார், என் தந்தை அந்த உதவியா உடன்படிக்கையில கலந்து கொண்டால் அதுக்கு அடுத்த வருடம் நான் போய் பார்த்தேன், அந்த இடத்துல எந்த மரமும் இல்லை. அங்க ஒரு இறந்த மரம் இருந்துச்சு, அது பறக்கத்தான மரமா, அந்த மரத்துக்கு தொழுக நல்ல நன்மையா என்று ஒரு சில தப்பான கண்ணோட்டத்தில் அன்றைக்கு விளங்கி இருப்பாடு தொழுகை செய்தார்கள். உமர்லாத நல்ல தீவிர விசாரிச்சு அங்க அப்படி தொழுகாக இல்லையான்னு விசாரிச்ச பிறகு உண்மை இல்லை தெரிஞ்சதுக்கு பின்னாடி உமர்ல உத்தரவு போட்டாங்க, அந்த மரத்தை வேரோடு அறுப்பிடுங்க, அந்த மரமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த மரத்தை விட்டு இருந்தா இன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? இன்னைக்கு வரைக்கும் அங்க சில மக்கள் கூட்டமாக தொழக்கூடிய ஒரு தவறான கண்ணோட்டத்துல உருவாகி இருப்பாங்க. அலிரலில்லா உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் பக்கத்துல சொல்றாரு, இந்த நாள்ல பிரயாணம் பண்ண, இந்த நாள்ல பிரயாணம் போகக்கூடாது. அலிரலில்லா கேட்டுட்டு ஒண்ணு சொன்னாங்க, என் கையில இப்ப வாள் இல்ல மவன, என் கையில வாள் இருந்திருந்தா ஒரு தலையை சீவி இருப்பேன். இது பெரிய கொலப்பட்ட வார்த்தை சொல்லல, இந்த நாள்ல ஊருக்கு போகக்கூடாது, அது பெரிய தப்பான வார்த்தையா? அது இஸ்லாத்துல சொல்லப்படல. நம்மள நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போகக்கூடாது, சனிக்கிழமை வீட்டுக்கு போகக்கூடாது, நாமளே ஒரு கருத்துல பண்ணி வச்சிருக்கிறோம். அடி சொன்னாங்க, என் கையில் வாள் இருந்தால் உன் தலை சீவி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லாததை நீ ஏன் சொல்கிறாய்? இப்படி ஒவ்வொன்றாக
இந்த உம்மத்திலே ஒழுக்கத்துவது என்ற பெயரில் குறிப்பாக பெண்கள் அன்றைய நாளில் வீட்டை சுத்தம் செய்வது, துணிமணிகளை அடுக்குவது, பழைய துணியை தூக்கி வெளியே போடுறது, பாய்களை கழுவி சுத்தம் போடுறது, வீட்டை நல்லா சுத்தமா வச்சிருக்கிறது, நல்ல கூறியாம சுத்தம் வச்சு பாக்கியா ஓடுறது, இப்படி தேவையில்லாத மார்க்கத்தில் இல்லாததை நீங்களே செய்யுங்க. நாளைக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த தவறை தொடர்ந்து செய்தால் நீங்கள் போகுமிடம் நரகம் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு பின்னால் அங்கதான் வரணும். எல்லாம் நல்லடியார்களே, எத்தனையோ தெளிவான சான்றுகள் ஹதீசுகள் ஆயத்தில் குர்ஆன்ல இருக்கு. சஃபர் முஸிபத் இல்லை என்பதற்கு ஒரே ஒரு வசனம் போதும். அல்லாஹ் சொல்வான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். உனக்கு ஒரு நல்லது வருதுன்னா ஃபமினல்லாஹ், அல்லாஹ்ட்ட இருந்து வருதுன்னு நினைச்சுக்கோ. அடுத்து அல்லாஹ் சொல்வான், வமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக. ஒரு தீங்கு வருதுன்னா அது என்கிட்ட இருந்து வரல பாபா, ஃபமின் நஃப்ஸிக, உன்கிட்ட இருந்து தான் வருது. ஒரு தீமையை செய்யும் பொழுது உனக்கு புத்தி வேலை செய்யல, பகுத்தறிவு வேலை செய்யல, உன் அறிவை கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு நாளைக்கு குத்துதே குறைதுன்னு சொல்லி என்கிட்ட கையெழுந்துனா நான் என்ன செய்ய முடியும்? குர்ஆன் தெளிவா இருக்கு, ஃபமின் நஃப்ஸிக, உன்கிட்ட வருது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்தி பேசுகிறார். மனிதனே, நீ செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை சொல்லப்பட்ட நேரத்தில் செய். சொல்லப்பட்ட நேரத்தை தாண்டி நீ ஒன்று செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கான பரிகாரத்தையும் பலனையும் தர மாட்டான். ஃபஜ்ருடைய தொழுகை யார் தொழவில்லையோ அன்றைய தினம் தரித்திரன் நாங்க ரசூலுல்லாஹ். எத்தனை முஸ்லிம்கள் சீரியஸா எடுத்துக்கிட்டோம். தரித்திரன் நாங்க, முஸ்லிமத்து நாங்க. இன்னும் விளக்கமா சொல்றதா இருந்தா தரித்திரம் பிடிச்சவங்க பக்கத்துல கூட நிக்க கூடாது, தெரியுமா? தரித்திரம் பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா நமக்கு தரித்திரம் பிடிக்கும். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது நான் முன்வைக்கிறேன். ஃபஜ்ருடைய தொழுகை யார் ஒரு நாள் தவறிட்டா பரவாயில்லை, தூக்கம் அசதி. தினம் ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு தவற விடுறான்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் அவர் தரித்திரமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஃபஜ்ருடைய தொழுகையை தவற விட்டவர்கள் பெருமானார் முஸிபத் என்று சொன்னார்கள். இதெல்லாம் இந்த உம்மத்து காதுல ஏறாது. யாரோ ஒருவன் பிழப்புக்காக, வைத்து குழப்புக்காக, ஒரு 4 காசுக்கு ஆசைப்பட்டு எதையாவது ஒன்று அடிச்சு விட்டத வேத வாக்கா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த உம்மத்தில் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் தவறு என்பதை இந்த உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறது. இந்த உம்மத்துல இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கு. மகரிபுக்கு பிறகு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. அவன் சக்கராத்தில் இருந்தா கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. சொந்த வீட்டுல ஒருத்தர் சக்கராத்தில் இருந்தா கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா விளக்கு வச்ச பிறகு, இந்த விளக்கு வச்ச சமாச்சாரம் இஸ்லாத்துல கிடையாது. முதல்ல இறந்ததுங்களா, விளக்கு வச்ச பிறகு எதுவும் வெளியே கொடுக்க கூடாது, வெளியிலிருந்து வாங்கிக்கலாம், ஆனா உள்ளிருந்து வெளியே போக கூடாது. இந்த ஒரு எதிர்மறை சிந்தனை கொண்டவங்க 40 ஃபாத்தியா ஓடக்கூடாதுவாங்க. 40 ஃபாத்தியாவுல மௌலிது கூடாது, குர்ஆனை விருதுவாங்க. ஆனா 40 விருந்து அட்டன் பண்ணுவாங்க. விருந்து ஜாயிஸ், அவர்களுக்கு நன்மை எத்தி வைப்பது லா ஜாயிஸ். எத்தி வைப்பது அல்லாஹ் கொடுப்பான, நாம் என்ன செய்ய போறோம்? அது போல எத்தனையோ பேர்கள் வியாழக்கிழமை ராவும் எதுவுமே கொடுக்கக்கூடாது ஒரு பண்புல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டதே கிடையாது. மவுத்து வீட்டுல கடிகாரத்தை கழட்டுன்றாங்க. இது எங்க இருக்கு? குர்ஆன்ல எடுத்துக்காட்டு. நானும் முதல்ல ஃபாலோ பண்றேன். மவுத்து வீட்டுல கடிகாரம் கழட்டுறதுனால என்ன வந்துட போகுது? கடிகாரம் இருந்தா தான் மவுத் எத்தனை மணிக்கு எடுக்கின்ற டைமிங்கே தெரியும். நீ கடிகாரத்தை கழட்டி கீழே வச்சீங்கன்னா எந்த டைம்ல பார்த்து மவுத் எடுக்க முடியும்? இப்படி எல்லோரும் தீனை தவறுதலாக புரிந்து கொண்டு தான் இஷ்டப்படி வாழ்வதனால்தான் இந்த மார்க்கெட்ல எந்த ஒரு சிறப்பை நம்மால் வாழும்போது அடைய முடியல. எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த தீனை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஹிக்மத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அதற்கான ஒரே வழி எது தெரியுமா? குர்ஆனை தொடர்ந்து ஓதுங்கள், குர்ஆன் தர்ஜுமாவை தொடர்ந்து படியுங்கள், குர்ஆனை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். குர்ஆனை விட்டு விட்டால் நீங்கள் கண்டிப்பாக வடிகட்டுக் கொள்வீர்கள், யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாம் அல்லாஹ் தஆலா சஃபரை தவறாக விலகிக் கொண்டிருக்கிற இந்த உம்மத்திற்கு நேர் பாதை வெளிச்சத்தை அல்லாஹ் வழங்குவானாக. எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நற்தௌஃபீகை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.